சஞ்சய் வந்து அவரோட மேலதிகாரி வந்து செமையாக திட்டுறாரு. அதனால சஞ்சய் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து பொய் கேஸ் போடுறதெல்லாம் வந்து ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம ஆறுமுகம். அதை பார்த்துட்டு பைரவியும் இப்படி நீங்கள் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல சஞ்சய், இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற வந்து நேர்மையாக இருப்பேன் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சஞ்சய் செமையாக டென்ஷன் ஆகி பைரவி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டான், இவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாரு. ஆறுமுகத்தை பார்த்து முறைச்சிட்டே அடுத்து வந்து இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம பைரவி இங்கே பாருங்கள் ஆறுமுகம் விடுங்க இந்த பிரச்சனை, இதோட சஞ்சய் எப்படி நடந்துக்கிறான்னு தெரியல, ஆனால் உண்மையிலே அவர் ரொம்ப நேர்மையானது, எப்படி பண்ணுறாருன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் படித்தவங்க எல்லாருமே நல்லவங்க நீ நினைக்காத பைரவி, என்ன மாதிரி படிக்காதவங்களாம் கெட்டவங்களும் நினைக்காத அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு பைரவி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அன்னபூர்ணி வந்து போயிட்டு இந்த மாதிரி சிந்துவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சிந்துவை நீக்கு ஏற்றுட்டு வாழணும், நீ பண்ண வந்து வேலையை வந்து அவள் மன்னிச்சு வந்து உன்னை ஏற்றுக்கிட்டா, அப்படிப்பட்டவளை நீ இன்னமும் வந்து அலக்கடிக்கிறது தப்பு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சிவா கிட்ட. உடனே சிவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அப்போ வந்து சிந்துவை கூப்பிட்டு சொல்கிறாரு, சிந்து இங்கே பாரு, இன்னமும் என் பெரியம்மா என்னை பற்றி தப்பாக தான் நினைக்கிறாங்க, அதனால் என் பெரியம்மா கிட்ட வந்து உண்மையை சொல்லிவிடு, இந்த மாதிரி உன்னை நான் கூட்டின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணல தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொன்னோன்னே நான் இப்போ சொல்லணுமா கண்டிப்பான்றாங்க. ஆமாம் சொல்லி தான் அவனும், சரி டாக்டர் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து தவறான முடிவுக்கு போக பார்க்குறாங்க. உடனே அதை தடுத்து நிறுத்துறாரு சிவா. ஏன் சிந்து இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. பின்ன நீ தான் வந்து என்னை சொல்கிறிய, சொன்னோன்னு உன் கூட வாழ முடியாது, உன் கூட வாழாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு, அதுக்காக தான் இப்படி தவறான முடிவுக்கு போனேன் அப்படின்றாங்க. அது கேட்டு ஏன் சிந்து இப்படிலாம் பண்ணுற, சரி சிந்து உனக்கு எப்போ விருப்பமோ அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. அடுத்து சிவா வந்து வேலை பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு ஒருக்கு ஃபோன் வருது. பார்த்தா வந்து ஸ்னேகா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு சிவா கட் பண்ணி வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து சிந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஸ்னேகாவோட ஃபோனை எப்போவுமே சிவா வந்து டாக்டர் வந்து பேசுவார் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. டாக்டர் உனக்கு ஃபோன் வந்திருக்கு, அதுவும் ஸ்னேகா தான் கூப்பிட்றாங்க, பேசலையா அப்படின்னோடனே அவகிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, இதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம சிந்துவுக்கு. டாக்டரே அது வந்து ஆமாம் அவள் செஞ்ச தப்பை என்னால் இந்த ஜென்மத்துக்கு மன்னிக்க முடியாது, பெரிய நம்பிக்கை துரோகம் அவன் பண்ணியிருக்கா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இவ்வளோ வந்து லவ் பண்ண ஸ்னேகாவே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு டாக்டரு. ஆனால் நான் இவ்வளோ பெரிய விஷயம் நம்பிக்கை துரோகம் நானும் பண்ணியிருக்கேனே, ஆனால் டாக்டர் இப்போ வரைக்கும் என்னை வந்து அடிக்கலை திட்டலை எதுவுமே செய்யலையே, உண்மையிலே டாக்டர் வந்து என் மேலே உண்மையிலே அன்பு வச்சுருக்காரு, எனக்கு நல்லா புரியுது, கூடிய சீக்கிரம் டாக்டர் மனசில் நான் இடம் பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து யோசிக்கிறாங்க. உடனே ஸ்னேகா வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு சிந்து வந்து அப்போ சமையல் வச்சுறாங்க. உடனே ஃபோனை வாங்கி என்ன பண்ணுறாரு, நம்ம சிவா வந்து ஃபோனை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடுறாரு. டாக்டர் எதுக்கு ஆஃப் பண்ணிடுற அப்படின்னோடனே அதான் நைட் ஆகிடுச்சில்ல படுக்க வேண்டியதான், இதுக்கப்புறம் தேவையில்லாதவங்ககிட்டலாம் பேசணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. அதெல்லாம் பார்த்து சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே டாக்டர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் எனக்கு இது போதும் டாக்டர், சீக்கிரமாகவே வந்து நான் உன் மனசில் இடம் பிடிச்சிடுவேன், இப்போ உன் மனசு காலியாக இருக்குது, அந்த ஸ்னேகா வந்து உன் மனசில் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஸ்னேகா அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீ வெறுத்துட்ட, அதே மாதிரி என்னையும் வெறுத்துடாது டாக்டர், நான் சீக்கிரமாகவே உன் மனசில் இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சஞ்சய் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து இந்த ஆறுமுகத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிக்கிறாரு. ஓ இவ்வளோ செல்வாக்குள்ளவன் அவன், அதனால தான் இவ்வளோ திமிரா பேசுகிறானா, அவனை எல்லா செல்வாக்கையும் நான் ஒழிக்கிறேன், எப்படியாவது அவனை சாதாரண ஆளாக ஆக்கிறேன், நான் செஞ்சுட்டு தான் மறுவேளை என் பைரவி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினால அவனை நிம்மதியாக இதுக்கப்புறம் வாழ விட மாட்டேன், அவனை என்னென்ன வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், எங்கெங்கே என்னென்ன வச்சுருக்கான் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லா ஃபைலையும் எடுத்து பார்க்குறாரு. ஓ எப்படியாவது ஏதாவது ஒரு கேஸில் நீ கண்டிப்பாக மாட்டுவடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு எல்லா ஃபைலையுமே வந்து சஞ்சய்.